காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆசியுடன் 2ஆம் பட்டம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் 30வது பிறந்தநாள் விழாவை நாம் இப்போது 2ஆம் பாகமாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஆதீனம் 2வது பட்டம் 30 அகவை கொண்டு வெற்றி முரசன பிறந்த நாள் கொண்டாடும் சங்கே முழங்கு சங்கே முழங்கு. परमेश्वरी बोट्री महिलांडेश्वरी बोट्री ओम राजाडेश्वरी बोट्री ओम महेश्वरी बोट्री ओम अभिरामी बोट्री ओम सुरामी बोट्री ओम महेश्वरी बोट्री ओम कामाक्षी बोट्री ओम मीनाक्षी बोट्री ओम विशालाक्षी बोट्री ओम कटागनी बोट्री ओम नवोणी बोट्री बोट्री ओम संवेता भगवान 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 भवदे नंदबाबा पुष्पवान भगवान भगवान भवदे हे नमेरा योगा माहित नमेरा आगे भगवान भवदे श्री देवदास्य महा देवदास्य अखिलांड कोटि ब्रह्मनित्रयं परमानकार मकार मकार ओंकार प्रणवाकार सुरवश्यं अंकाल परमेश्वरं विगात्रिपडिகள் போற்றி போற்றே. சிற்றம்பலம் திருவாசகத்திற்கு ஒருவாசகத்திற்கு முருகார் என்ற வாக்கை வெளிப்படுவதற்காக அந்த வீதியில் வழியாக நமது சுவாமிகள் பல ஆண்டுகளுக்கு முன் சென்ற போது வாதபுரம் திருக்கோவில் திருப்பணி நடைபெறாமல் மணிவாசக பிறந்தகை வாழும் இடம் இருள் சூழ்ந்த நிலையிலே ஒரு காண சகிக்க முடியாத நிலையிலே இருந்ததை உணர்ந்து அந்த இடத்திலே 133 முறை அங்கே சென்று பேசி அவர்களெல்லாம் செம்மைப்படுத்தி அந்த பாகவரனுக்கு அந்த இடத்திலே மணிவாசக பெருந்தையினுடைய இல்லத்தை சீர்படுத்தி
அவர் வாழ்ந்த ஊரில் இருந்த திருக்கோவிலையும் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஆதீன மடாதிபதிகளையும் சமய பெரியோர்களையும் அழைத்து ஒருங்கிணைத்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையிலே அந்த இடத்திலே செம்மையான முறையிலே திருக்குட அந்நிராட்டு பெருவிழா செய்து வைத்த பெருமை இந்த ஆதீனத்தைச் சேரும். அந்த பெருமானுடைய மந்திர சொற்கள் கேட்கின்ற பொழுது திருக்குளங்களுக்கு இடையே மறைத்து நிற்கக்கூடாது என்பது வாழையடி வாழையாக வந்த மரபு. இறைவன் தமிழ் கேட்க இந்த மண்ணுலகத்திற்கு வந்து நின்ற விதியின் விளையாட்டாய் நிறைந்த பூசணையின் அரும்பயனாய் இந்த உலகம் உய்வு பெற்றது. அப்பெருமானுடைய திருச்செவிக்கு திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் விண்ணப்பம். அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் வீழ்ந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் வீழ்ந்த ஆரமுதே பொய்மையே வேறுக்கு பொழுதினை சுருக்க பொழுத்தலை போலனே தனக்கே செம்மையாய சிவபதம் அளித்த செம்மையாய சிவபதம் அளித்த சிவபெருமானே 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 செம்மையே சிவபதம் அழுத்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உள்ளே சிக்கன பிடித்து இங்கே உள்ளே அருள்வது இடியே பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திருச்செவிக்கு மகுடமாக விண்ணப்பம். மண்ணுக தில்லை வளர்ணம் பக்தர்கள் வஞ்சக போஜகளே பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் இளங்க அண்ணனோட மடவாள் மைகோனடியோ முக்கல் புரிந்து பின்னை பிறவியருக்கு நிறுவத்திற்கு பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு கூறுதுமே. கலையாத கல்வியோ குறையாத வயதும் ஓர் கபடு வாராதோ கலையாத கல்வியோ குறையாத வயதும் ஓர் கபடு வாராதோ கன்றாத வளமையோ குன்றாத இளமையோ கழுப்பிடியில்லாத உடலோ சரியான மனமும் பண்பகலான மனைவியும் தவறாத சந்தானமோ தவறாத சந்தானமோ வாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையோ கொலையாத நிலையமும் கோணாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வோ துன்பமில்லாத வாழ்வோ பிரியனில் வாதத்தில் உதவி பெரிய கொண்டவோடு கூட்டுகின்றவ அதையாழி அறிதுயில் ஆயனது தங்கையே மாயனது தங்கையே ஆதிவட ஒரு வாழ்வே அவீசருபாகம் அவகாத சுகபாண்டி அருள்வாங்கும் அபிராமியே அபிராமியே அபிராமியே
அபிராமியே அபிராமியே வான்முகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு தெய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க ரற்றவம் வேள்வி மல்க மேல்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாருடைய துணை போற்றி
நிறைவாகட்டும் என்று எல்லாவற்றையும் நிறைவாக செய்துவிட்டு சென்ற நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய சாந்திக்கு பின்பு இன்று 2ஆம் முறையாக இந்த ஆதீனத்துக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய 30வது பிறந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று அவரோடு அவருடைய அருளையும் பெற்று அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி ஆசி பெற்றதிலே மனமார்ந்த ஒரு நிறைவு எங்களுக்கு. எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லி சென்ற அந்த மகான் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ச்சியாக இந்த ஆதீனம் மேலும் மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் நிறைவேற்று வாழ வேண்டும், மக்கள் பக்தர்கள் இங்கு வந்து அருள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அவருடைய ஆசிரியை பெற்றதிலே மிக்க மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து GK நாகராஜ், மாநிலத்தினுடைய தலைவர்.
3ஆம் பாகம் தொடரும். பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் திறமையும் விருது வழங்கும் விழாவும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.